ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோ சோமவாரம் 2வது வார வீடியோ தான். போன வாரம் ஃபஸ்ட்டு வாரம் போட்டிருந்தோம். அதுவும் திங்கக்கிழமை வார தொடக்கம். நம்ம விரதம்லாம் இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம வீட்டை மங்களகரமாக நம்ம பூஜைகள்லாம் பண்ணி முதல் வாரத்தை நம்ம தொடங்கணும் திங்கக்கிழமைய. அதுலேயும் இந்த கார்த்திகை மாதம் இந்த சோமவாரம் திங்கக்கிழமை கும்பிடுறது சிவபெருமானுக்கு ரொம்ப முருகருக்கும் கும்பிடுவாங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்றீங்களோ அந்த தெய்வத்துக்கு கும்பிடுங்க. ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. நமக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும். நான் இன்றைக்கி எப்பவும் போடுறத விட கொஞ்சம் வித்தியாசமாக போடலான்னு போட்டிருக்கேன். நல்லா இருந்தது பாருங்கள். கோலம் போட வராதவங்க இப்படி ஸ்டென்சில் வச்சு போடுங்க. எனக்கு அவ்வளோவா வராது. ஆனால் இது ரொம்ப நல்லா நீட்டாக அழகாக இருக்குங்க. வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்பாகவும் இருக்கும். சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும்ல. பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அது ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருக்கும். எனக்கு தெரியாத விஷயத்த சொன்னீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்பாகவும் இருக்கும். நானும் தெரிஞ்சுக்கவேன் இல்லையா, அதனால். இன்னைக்கு இந்த கார்த்திகை விரதம் பார்த்திங்கன்னா, சிவபெருமானே நம்ம நமக்கு சொன்ன விரதம். தெய்வமே ஒரு விரதத்தை சொன்னால் அது ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் கண்டிப்பாக இருங்க. இருந்து பலனடைஞ்சு எங்கள் அம்மா எனக்கு சொன்னது தான். எங்கள் அம்மா சொல்லும்போதெல்லாம் அப்போல்லாம் இருக்க முடியல. சரி, இப்போ முடியுது, செய்கிறேன். அன்னைக்கு திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, வெளியில் போகிற வேலையெல்லாம் இருந்தது. அதனால் காலையில் சிம்பிளாக தான் கும்பிட்டேன். பூவும் இல்லை, ஒரு தாமரை இருந்தது, கொஞ்சம் ரோஸ் இருந்தது. அதை வச்சு கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். சங்கில் கொஞ்சம் நீர் விட்டு விபூதி கொஞ்சம் போட்டு அதில் கொஞ்சம் பூ போட்டுட்டு முருகருக்கு மட்டும் விளக்கேற்றிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் அதுக்கு பதிலாக நான் சாயந்தரம் கும்பிடணுன்னு தான் இருந்தேன். அது சிறப்பாக அமைஞ்சது. ஏன்னா நான் பூ மார்க்கெட் போயிருந்தேங்க. அங்கே இந்த விளக்கு வாங்கினேன். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா அந்த தாத்தா 40 ரூபா சொன்னார். நான் 30 ரூபா கேட்டேன். ஆனால் அது தரலை. சரி, இருந்தாலும் அழகாக இருக்குல்லன்னு வாங்கிட்டேன். ஆனால் இதை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் நான் ஒரு விஷயத்தை யோசிச்சேங்க. இது பஞ்சதீபம், பஞ்சாட்சரன், சிவபெருமான பஞ்சாட்சரன்னு சொல்லுவாங்க. பஞ்சம்னா 5. அது சிவபெருமானுக்கு ஏற்றுறது இன்னும் விசேஷம் இல்லையா? காலையில் நான் கும்பிட முடியல, சும்மா அவசர அவசரமாக கும்பிட்டுட்டு கிளம்பணுமேன்னு நினச்சேன். ஆனால் சாயந்தரம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நிறைவாக இருந்ததுங்க. அதுதான் நம்ம கடவுள் செயல் அப்படிங்கிறது. ஏன்னா இது ஒரு ஷேப்பே பாருங்கள், வில்வ இலை ஷேப்பில் இருந்தது. இதெல்லாம் நான் வீட்டில் தான் கவனித்தேன். ஒரு 10 ரூபாவை பார்த்து நம்ம விட்டுட்டு வரல, பரவாயில்லன்னு வந்ததும் நான் லேட் பண்ணாமல் உட்காரவே இல்லை. உடனே நான் இதை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற போட்டுட்டு நானும் அதுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷப் ஆகி பாலெல்லாம் காய்ச்சி ரெடி பண்ணிவிட்டு பூஜைக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். சிவபெருமானுக்கு ஏற்றுறதுனால சரி விபூதி வச்சு நம்ம இன்றைக்கி அலங்காரம் பண்ணலான்னு விபூதி நிறையா போட்டுட்டு மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாமே வச்சு விட்டுட்டேங்க. எப்படா ஏற்றுவோம் அப்படின்னு அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க இந்த விளக்கு. 40 ரூபாய்க்கு இது அவ்வளோ ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா இருந்தது ரொம்ப பார்க்க. விளக்கேற்றி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள். ஏன்னா நம்ம சில பூஜைகளில் சொல்லித்தரக்கு ஆள் இருந்தால் சரி, சொல்லித்தரக்கு ஆள் இல்லைன்னா தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு செய்வோம். ஆனால் அது சிறப்பாக அமையும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அப்படி ஒன்று தான் இன்றைக்கி. உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க. கண்டிப்பாக கடவுள் ஏற்றுக்குவார். எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு சிறப்பாக செய்யுங்க. முடிஞ்சதை செய்யுங்க. முடியாததெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. இந்த மாதிரி தீபம்லாம் வாங்கி ஏற்றும்போது இது ஒரு கை அகலத்துக்கு நல்லா கொஞ்சம் இருந்தது, கை அகலத்துக்கே இருந்தது. ஆனால் சன்ன திரியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி போடுங்க. நம்ம காமாட்சி தீபத்துக்கெல்லாம் போடுற திரி மாதிரி போடாதீங்க. விளக்கு கரிஞ்சு போயிடும் சீக்கிரமாக. ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். சின்ன திரியாக சன்னமாக போடுங்க. பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஏற்றிட்டு. வில்வம் பார்த்திங்கன்னா என்னோடய நவராத்திரி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் வீடியோவில் அப்போ ஃபஸ்ட்டு நாள் பூஜைக்காக நான் வாங்கின சிவபெருமான் தாங்க இந்த ஃபோட்டோ. அதில் பார்த்திங்கன்னா நான் அச்சை தான் பண்ணி கும்பிட்ருப்பேன். இதில் மாலை கட்டி போட்டேன். இது நான் ஃபஸ்ட் டைம் கட்டினது. ரொம்ப அழகாக வந்தது. ஆசைப்படிக்கும் அப்படித்தாங்க. விளக்கேற்றும் போது எப்பவுமே விளக்கு ரொம்ப கரிஞ்ச மாதிரி இருந்தால் புது விளக்கு மாற்றிடுங்க. அதுலேயும் திங்கக்கிழமை மண் விளக்கு ஏற்றுறவங்க மாற்றிடுங்க. ரொம்ப கரிஞ்சு போன மாதிரி இருக்கிற விளக்கு ஏற்றாதீங்க. திங்கக்கிழமை அப்படிங்கிறது வாரத்துடைய நம்மளுக்கு வேலைகள் தொடங்கக்கூடிய நாளும் கூட. அதனால் அந்த அன்னைக்கு நம்ம இன்னமும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடங்கும்போது
நமக்கு வீட்டில் இருக்கிற ஆஃபீஸ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதில் எந்த தப்பும் இல்லைங்க. கற்பூரம்லாம் காமிச்சு முடிச்சதும் ரொம்ப நிறைவா இருந்தது. அ நான் வந்து அன்றைக்கி பால் வச்சு தான் சாமி கும்பிட்ருந்தேன். இந்த சங்கில் இருக்கிற நீர் பார்த்திங்கன்னா, நான் அதை இன்றைக்கி நைட்டு அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் எடுத்து வீட்டுக்கு தெளிச்சிருவேங்க. நிலப்படியிலேயே தெளிச்சு விட்ருவேன். ஏன்னா அது வந்து ஏன்னா லிங்கம் இருக்கிறவங்க லிங்கத்துக்கு விடுவாங்க. நம்மக்கிட்ட லிங்கம் இல்லாதனால நான் அப்படி பண்ணிக்குவேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.